பட்டாணி சாப்பாடு செய்யலாம் வாங்க. அரிசி இந்த டம்ளர் 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அரிசியை ஊற போட்டுக்கலாம். பட்டாணியை நைட்டை ஊற வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் நைட்டை ஊற போட்டு 8 மணி நேரம் ஊறணும். குக்கரை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சக்கப்புறம் இலை, பட்டை, கிராம்பு, பூ போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கும். கலர் மாறுது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பொன்னிறமாக வதக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதங்கி வச்சு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுத்தது நைட்டே ஊற போட்டால் பட்டாணி 8 மணி நேரம் ஊறணும். கழுவி போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஊறினா போது. வீட்டு அரிசி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதிக்குது. உப்பு காரம் பார்த்துக்குங்க. நான் பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். போடனா போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. குழந்தைங்க கொடுக்கறதுக்காக போடுறேன். கொதிக்குது. மூடி போட்டுக்கலாம். 3 விசில் வரட்டும். அப்புறம் பார்க்கலாம். 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கிளறிக்கலாம். பட்டாணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். சிம்பிளானது. அதுக்கு தயிர் பச்சி. பட்டாணி சாப்பாடு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.